அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த இஸ்லாமிக் ஸ்டாக் ஸ்க்ரீனரை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு, ஹலாலான மியூச்சுவல் ஃபண்டு எது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி தான் இதை நான் உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். ஹலால் ஸ்டாக் ஆக்சுவலி இதோட வெப்சைட் இது ப்ளே ஸ்டோரில் கிடையாது. பட் உங்களுக்கு வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் க்ரோம் வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா halalstock.in. ஸோ இதான் வெப்சைட்டு. இதில் உள்ளே போனீங்கன்னா இதுலேயும் நீங்கள் ஸ்டாக்ஸ் பார்த்துக்கலாம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் இப்போ ஹலாலாக இருக்குது, எந்தெந்த ஸ்டாக் ஹலால் இருந்து எக்ஸிட் ஆனது. சம்டைம்ஸ் ஹலாலான ஸ்டாக் உங்களுக்கு எக்ஸிட் ஆச்சுன்னா கூட இதில் தெரியும். ப்ளஸ் இதில் ஐபிஓவும் தெரியும். ஸோ அந்த ஐபிஓ என்ன, ஸ்டாக்கோட ஃபுல் டீட்டெயில், மியூச்சுவல் ஃபண்டோட ஃபுல் டீட்டெயில் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இஸ்லாமிக் மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹலாலான முறை அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா, ஒன்று ஹலாலான ஸ்டாக்கை தேர்வு பண்ணுறது, ரெண்டாவது ஹலாலான மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதை தவிர இந்த ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங், இன்ட்ரா ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ், பை அப்படின்னு நிறையா இருக்குது. பட் அது எல்லாமே ஹலாலான முறைகள் கிடையாது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் மட்டும் ஹலாலான முறைகள் மட்டும்தான். ஸோ இதான் அந்த ஹலால் ஸ்டாக் வெப்சைட்டு. இதிலே இப்போ நான் உங்களுக்கு கம்பைன் மியூச்சுவல் ஃபண்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இதிலே எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே தெரியும். ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ் ஹலால் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா. ஸோ அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. அவங்க அதை எப்படி தேர்வு பண்ணுறாங்க ஹலாலான ஸ்டாக்கு அப்படிங்கிறதோடைய நம்ம விதிமுறைகளும் இதில் இருக்குது. என்னென்ன பிஸ்னஸ் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அதிலே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்கஹால் கிடையாது, தபாக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அது போர்க் வெப்பன், மிலிட்ரி எக்யூப்மெண்ட், கேம்லிங், போனோகிராஃபி, இதெல்லாம் இந்த பிஸ்னஸில் இந்த ஸ்டாக்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க விதிமுறை பார்க்குறாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வட்டி வாங்கக்கூடாது. ஸோ கடன் இருக்கக்கூடாது, கடன் ரேஷியோ அது. ஸோ அதில் ஃபுல்லாக படித்து பார்த்திங்கன்னா தெரியும் மியூச்சுவல் ஃபண்டு எதை பேஸ் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவில் நமக்கு இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்த்தா 3 மியூச்சுவல் ஃபண்டு தான் பெஸ்ட்டு ஹலாலான மியூச்சுவல் ஃபண்டு. ரொம்ப வருஷமாக மக்களுக்குடைய இஸ்லாமிக் முறைப்படி இருக்கிற 3 மியூச்சுவல் ஃபண்டோட பேர் தான் இங்கே உங்களுக்கு இருக்குது. ஒன்று டாட்டா எத்திக்கல் ஃபண்டு, ரெண்டாவது டரூஸ் எத்திக்கல் ஃபண்ட், மூணாவது நிப்பான் இந்தியாவோட ETF ஷரியா பீப்ஸ். ஸோ இந்த 3 தான். இந்த 3ஓட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். 3ஓட டிஃப்ரென்ஸு, இதில் எது பெஸ்ட்டு, எது நமக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த லிங்கை பற்றி, இந்த வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஹலால் ஸ்டாக் வெப்சைட் பேர் ஹலால் ஸ்டாக்கிங். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஹலால் ஸ்டாக்கிங். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன ஏது, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்ம அடுத்தடுத்து ஒரு வீடியோவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.